கான்செப்ட் ஆஃப் குக்கிங் டிஃப்ரெண்ட் குக்கிங் ஸ்டைல், அதாவது மைக்ரோவேவில், இண்டக்ஷனில், ஐஆர்ஆரில், கேஸ் ஸ்டவ்வில், இதிலலாம் வந்து ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் வந்து எப்படி எப்படி ஒவ்வொருத்துக்கும் குக் பண்ணுற ஸ்டைல் வந்து மாறும். அந்த குக்கிங் பாத்திரம் வந்து மாறும், அது டைமிங் மாறும். அதை பற்றி எல்லாத்தையும் பற்றி பார்க்கணும். இது என்னோடய வந்து சாம்சங் மைக்ரோவேவ் ஓவன். கன்வென்ஷன் கிடையாது, கன்வென்ஷன் மாடல் கிடையாது, சும்மா சாதாரண மாடல் தான். இதில் வந்து ரீஹீட்டு பண்ணிக்கலாம், அப்புறம் மெல்ட்டிங் பண்ணிக்கலாம், பட்டர் மெல்ட்டிங் பண்ணிக்கலாம், சில இதை பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ட் 2ல் டீட்டெயிலாக உள்ளே வச்சு செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு வந்து இப்போ வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி மைக்ரோவேவ் ஓவனில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பார்ட் 1ல். பார்ட் 2ல் வந்து டீட்டெயில்டாக இதெல்லாம் எப்படி எப்படி ஹீட் பண்ணணுங்கிற மெத்தடை அப்படியே காட்டுறேன். ரீஹீட்டு வந்து காஃபி வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டோம், எப்படியும் தயாரித்து வச்சுருவோம். காஃபி, டீ ஏதாவது ஏற்கனவே தயாரித்து வச்சுருந்தோம்னா அது வந்து கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரீஹீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கப்பில் ஊற்றி உள்ளே வச்சு ஒரு வித்தின் 1 மினிட்குள்ளே வந்து அது பொங்கி வந்துடும். அது டைம் பார்த்துட்டே இருந்து அது வந்து ஃபஸ்ட் 1 மினிட்குள்ளே வந்து அது பொங்குற வர பார்த்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். அதேமாதிரி பட்டர் வந்து 30 செகண்ட்ஸ்குள்ளே மெல்ட் ஆகிரும். அது வந்து நம்ம எவ்வளோ அளவு வைக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. கண்ணாடி பவுலில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வைக்கிறோமா 2 ஸ்பூன் வைக்கிறோமோங்கிறத பொறுத்து 30 செகண்ட்ஸ்குள்ளே அது வந்து மெல்ட் ஆகிரும். பீனட் வந்து ரோஸ்ட் பண்ணணும்னா ஒரு 3 மினிட்ஸில் ரோஸ்ட் ஆகிரும். நான் வந்து இந்த பவுல் வந்து யூஸ் பண்ணுவேன் பீனட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. டீ பாட் வச்சுருந்தேன், அது வந்து கண்ணாடியில் வச்சுருந்ததுனால ஃபோர்ஸாக வைக்கும்போது உடஞ்சிருச்சு. இப்போ வந்து கப்பில் மட்டும் அப்பப்போ ஒரு கப்பு வந்து காஃபி வந்து ஹீட் பண்ணிக்கிறது. பொட்டேட்டோ வந்து ஒரு கவரில் தண்ணியில் கழுவிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா முடிச்சு போட்டு உள்ளே வச்சோன்னா 5 மினிட்ஸில் வந்து குக் ஆயிரும். இல்லாட்டி லிட் இருக்கிற மாதிரி மைக்ரோவேவ் இந்த மாதிரி கண்டெய்னர், இந்த மாதிரி கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர், மைக்ரோவேவபிள் கண்டெய்னரில் மூடியோடு வந்து வச்சிடணும். 5 மினிட்ஸில் பொட்டேட்டோ குக் ஆயிரும். டொமேட்டோ வந்து 3 மினிட்ஸில் குக் ஆயிரும். ஆனியன் 3 மினிட்ஸில் குக் ஆயிரும். கேரட் 5 மினிட்ஸில் குக் ஆயிரும். எல்லாமே வந்து மூடி போட்டு வைக்கணும். அப்புறம் பாப்கார்ன், இதில் வந்து நான் பாப்கார்ன் செய்வேன். உள்ளே வந்து ஒரு சிலிக்கான் கிளாத் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து 3 மினிட்ஸில் வந்து இதில் இருக்க அளவுக்கு ஒரு கைப்பிடி இல்லாட்டி 2 கைப்பிடி அளவு பாப்கார்ன் போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். கான்செப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் குக்கிங் ஸ்டைல், அதாவது மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஐஆர்ஆர் ஸ்டவ்வு, கேஸ் ஸ்டவ்வு, இதிலெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரே டிஷ்ஷை வேறு வேறு மெத்தடில் சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். ஓவன் வந்து ஒரு 20 லிட்டர் சைஸு. இது வந்து 15 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சௌபாக்கியா இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இதில் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷட் டவுன் ஆகிற மாதிரி, டைம் அவுட் ஆனோடனே அதே க்ளோஸ் ஆயிரும். டைம் பவர் லெவலு இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா எல்லாமே வசதியாக, ஃபங்க்ஷன் எல்லாமே கரெக்டாக அதே பவர் ஆஃப் ஆகி ஷட் டவுன் ஆகும், கரெக்டாக இருக்கும். இது வந்து இது வந்து ஒரு 10 இயர்ஸ் கிட்ட வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த பாட்டம் குக்கரோட இந்த பாட்டம் இந்த டாட்டாக இருக்கிறது வந்து கன்வென்ஷன் இண்டக்ஷன் இதில் வந்து யூஸ் பண்ணுறது, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறது. ஆனால் இது வந்து ஐஆர்ஆர் அடுப்பில் யூஸ் பண்ணுறது, வெறும் பிளைனான அலுமினியம் பாடி இருக்கிறது. இது வந்து ஐஆர்ஆர் அடுப்பில் யூஸ் ஆகும். ஐஆர்ஆர் அடுப்பு வந்து நான் ஒரு 3 இயர்ஸாக தான் வச்சுருக்கேன். கிச்சன் இன்னும் க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் அழுக்காக இருக்குது. சண்டே தான் க்ளீன் பண்ணோம்.
இது எப்படி ஐஆர் அடுப்பில் மட்டும் கை வச்சிடக்கூடாது நம்ம. இது ஃபுல்லாக வந்து குக்கிங் டைமில் ரெட் கலரில் இருக்கும். குக்கிங் முடித்து இப்போ ஒரு நம்ம எவ்வளோ நேரம் குக் பண்ணுறோங்கிறத பொறுத்து ஒரு 20 மினிட்ஸோ இல்லாட்டி 30 மினிட்ஸோ இது சூடாகவே தான் இருக்கும். இதை தொட்டக்கூடாது, கையில் வந்து பேர்ன் ஆயிரும். ஆன் பண்ணுறேன். அங்கே வந்து இருக்கிற வந்து இடையில இருக்கிற கீழே இருக்கிற மெட்டல் எலமெண்ட் வந்து ஹீட் ஆகி ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதுதான் ஐஆர்ஆர் அடுப்பு. இதில் வந்து க்ளே பாட்டு மண்ணில் செஞ்ச மண் பாத்திரங்கள்லேயும் குக் பண்ண முடியும். அப்புறம் சில்வர் பாத்திரத்தில் குக் பண்ண முடியாது. அதே மாதிரி இண்டக்ஷன் அடுப்பில் யூஸ் பண்ணுறதுலலாம் குக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அலுமினியம் பேஸ் இருக்கிற எல்லாமே குக் பண்ணலாம். க்ளே பாட்டு குக் பண்ணலாம். மெயினாக நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒன்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 10 மினிட்ஸோ சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் தொடவே கூடாது. இது பயங்கர ஹீட்டாக இருக்கும். தொட்டுட்டோம்னா நமக்கு கை பேர்ன் ஆயிரும். இதில் வந்து ரைஸ் குக் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த இதில் பண்ணுறது ரைஸ் வந்து ஒன்ஸ் வந்து அலுமினியம் குக்கரில் வந்து கழுவி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா, நம்ம வந்து பவர் லெவல் 2000 வச்சுட்டு டைம் 8 மினிட்ஸ் வச்சா போதும். அது வந்து 1 டம்ளர் சாதத்துக்கு 8 மினிட்ஸ் வச்சா போதும். அதே ரெடியாகி ஆஃப் ஆயிரும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த இந்த இந்த டாப் சூடாகவே இருக்கும். 30 மினிட்ஸ் இந்த டாப்லேயே இருக்கணும். அப்போ வந்து குக்கரை திறக்கும்போது ரைஸ் நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். 8 மினிட்ஸ் போதும் குக்கிங் டைமு. நல்லா வெந்து வந்திருக்கும். அது நம்ம எவ்வளோ வந்து குவான்டிட்டி வந்து நம்ம குழம்பு கூட்டி வைக்கும் போதும் குழம்பு குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா டைம் அதிகமாகும். விசில் வர கூட வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் எடுக்கவே கூடாது. அந்த சூட்லேயே வந்து அது வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். ரைஸ் குக்கிங் தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வேலை முடியும் ஐஆர்ஆரில். இப்போ இண்டக்ஷன் அடுப்பை பற்றி சில டிப்ஸு. அது வந்து ஆன் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு பவர் ஆன் பட்டன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அப்படியே 1400 பவர் லெவலில் அப்படியே ஹீட் பண்ணலாம். இது பபிள்ஸ் ஆயிரும். ஆனால் இது வந்து நல்லா கொதிக்கும் போது இதை தொட முடியும். தண்ணி வர தான் வந்து கரண்ட் கண்டக்ட் ஆகி ஹீட் ஆகும். இந்த பவுல் இதெல்லாம் வந்து சூடாகவே ஆகாது. இதை பிடிச்சி நம்ம எடுத்து பால் ஊற்றிக்கலாம். கீழே டம்ளர் எடுத்து ஊற்றும்போது இதை பிடிச்சி எடுத்து ஊற்றலாம். இதில் ஹீட்டே ஆகவே ஆகாது. அதே மாதிரி மில்க்கு வந்து இதில் பாயில் பண்ணும்போது இது நல்லா கொதிக்குது. இப்போ இதை தொட்டோன்னா நமக்கு சுடாது. எடுத்து ஊற்ற முடியும், லிஃப்ட் பண்ண முடியும். ஒன்றும் சுடாது. அதே மாதிரி இந்த மாதிரி பேக்லிட் வந்து இண்டக்ஷன் அடுப்பு வச்சு யூஸ் பண்ணும்போது பேக்லிட் ரொம்ப நாள் வந்து டியூரபிளாக இருக்கும். ஏன்னா பேக்லிட்டுக்கு வந்து கரண்ட் கண்டக்ஷன் போகாது. அதனால் இது ஹீட்டே ஆகாது. இது கேஸ் ஸ்டவ்வில் வச்சோம்னா இது ஹீட் ஆகும், சீக்கிரமாக உடஞ்சிரும். ஆனால் இண்டக்ஷன் அடுப்பில் இது லாங் டியூரபிளாக இருக்கும். அதில் ரொம்ப நாள் உழைக்கும். பால் இதில் வச்சோம்னா விசில் வர வச்சுருக்கணும். நம்ம இதில் வச்சோம்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சோம்னா பாலும் 1/2 லிட்டர் பாலும் ஒரு 100 ml தண்ணியும் ஊற்றி வச்சதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் செட் பண்ணோம்னா கரெக்டாக பொங்கி வந்து ஆஃப் ஆகும் அடுப்பு. ஏன்னா ஏன்னா தண்ணி லெவலும் அந்த மில்கோட லெவலும் அந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா இதில் வந்து 1400 பவர் லெவலில் டைம் செட் பண்ணோம். டைம் செட் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் வர இப்படி ரைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா 3 மினிட்ஸ் செட் பண்ணிட்டோன்னா டைம் செட் பண்ணோம். இப்படி 3 மினிட்ஸ் செட் பண்ணோம்னா அதே வந்து ரெடி ஆயிரும். இது வந்து கொஞ்சம் மீடியமான திக்னஸ் உள்ள பாத்திரம். இதில் வந்து
பால் சுட வைக்கும்போது அடி பிடிக்காது. ஆனால் இதை விட தின்னாக இருக்கிற பேஸ் இருக்கிற கிண்ணம் மாதிரி ரொம்ப தின்னாக இருக்க பாத்திரத்தில் வச்சோன்னா அடி பிடிக்கும். அதோட சட்னியெல்லாம் சுட வைக்கும்போது ஸ்டிக் ஆகி ஒட்டிக்கிறோம் அடியில். இது வந்து சாண்ட்விச் பாட்டம் இருக்கிற பாத்திரம். இதில் வந்து பால் சுட வைக்கும்போது ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இண்டக்ஷன் அடுப்பில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து பால் பொங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் பால் பொங்குனதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டை வந்து தக்க வச்சுருக்கும். ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். பால் சூடாகவே இருக்கும். ஒரு 15 மினிட்ஸுக்கு பால் சூடாகவே இருக்கும். இது வந்து டீ பாட் வந்து ஃப்ளாட் பாட்டமாக இருக்கிறதுனால இதுலேயுமே டீ போட முடியும் என்னால். இதில் வச்சு வந்து தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டு சுட வச்சோம்னா, டைம் செட் பண்ணிட்டோம்னா 1400 பவர் லெவலுக்கு போதில் ஒரு 600 இல்லாட்டி 300 வச்சுட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கும்போது டீ நல்லா ரெடி ஆகிருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு வரும்போது அதாவது சிம்மில் போட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடலாம். வெளியில் பொங்கி தட்டாது. ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி கிளாஸில் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணலான்னா, இதில் வந்து டீ போட்டு ரெடி பண்ணி இதில் ஊற்றி வச்சுட்டு மில்க்கு சுகர் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிவிட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி வச்சுட்டு 1/2 ஹவருக்கு 1 ஹவர் இல்லாட்டி காலையில் 10 மணிக்கு ஒரு தடவை, மதியம் 12 மணிக்கு ஒரு தடவை இதில் வந்து ரீஹீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண முடியும். டீயை சாயந்தரம் ஒரு தடவை இவ்வளோ தூரம் டீ போட்டு வச்சுட்டு ஒரு 3 டைம்ஸ் அப்பப்போ சூடு பண்ணிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஃபில்ட்ரு பண்ணால் டீயை இதில் போட்டுட்டு அப்பப்போ ஹீட் பண்ணிக்கலாம். இது என்னோடய வந்து ஆட்டோ இக்னிஷன் கிளாஸ் ஸ்டவ்வு ஆட்டோ இக்னிஷன். அதாவது ஆன் பண்ணும்போது அதை ஆன் ஆயிரும். ஈஸியாக லைட்டர் யூஸ் பண்ணாமே ஆன் பண்ணிக்க வசதியாக இருக்குது. இதில் வந்து என்னென்ன யூஸ்னால், ஆயில் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே இண்டக்ஷன்லேயோ ஐஆர்ஆர்லேயோ பண்ண முடியாது. பூரி பண்ணுறது, தோசை பண்ணுறது எல்லாமே மெயினாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ண முடியும். அதில் பண்ண முடியாது. அதனால் கரண்ட் சப்ளை இல்லாத நேரமும் நம்ம கேஸ் ஸ்டவ் தான் மெயினாக யூஸ் ஆகும். எதுக்கும் மைக்ரோவேவ், இண்டக்ஷன், ஐஆர்ஆர் இருக்கிறதுனால 2 பர்னர் இருக்க கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவே எனஃபாக தான் இருக்குது. தோசை சுடுறதுக்கு தான் மெயின் பர்பஸ். தோசை, அதுக்கப்புறம் பூரி, அப்புறம் சட்னி செஞ்சுட்டு தாளிப்பு கொடுக்குறதுக்கு இது நல்ல யூஸாக இருக்குது.